வணக்கம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் சேலம் சரண்யா. 2 நாளைக்கு முன்னால மதுரையில நடத்திய முருகன் மாநாட்டுக்கு மதிப்பிற்குரிய ஆளுநர் ரவி அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ என்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஆளுநரா இருக்கீங்கல்ல, நான் கேட்குறேன், தமிழ் கடவுள் முருகனுக்காக தமிழ்நாடு அரசு நடத்திய பழனியில நடத்திய அந்த மாநாட்டுக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு நான் கேட்குறேன். அதை நம்ம மக்களாகிய நாம டைரக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க சங்கிகளினுடைய ஆட்கள் அப்படிங்கிறத நாம தான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இவங்க இந்த சாமியை வச்சு அரசியல் களத்துல குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த பீகார் உத்தரப்பிரதேசத்துல ராமரை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் சிலையை கட்டுனாங்க. கடைசியில அங்க இவங்களுடைய பப்பு வேகலை அப்படின்னு திருப்பதியில போய் லட்டை வச்சு அரசியல் பண்ணினாங்க. மறுபடியும் அங்கேயும் வேகலை அப்படின்னு கேரளாவுக்கு போய் ஐயப்பனை வச்சு அரசியல் செஞ்சாங்க. கடைசியில அங்கேயும் வேகலை அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ் கடவுள் முருகனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையில கலவரத்தை தூண்டும் விதத்துல பல விஷயங்களை இந்த பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழர்களாகிய நாம இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடவுளுக்கு எதிரான ஒரு கழகம் கிடையாதுங்க. ஸோ முக்கியமா ஒரு விஷயம், தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா, நீங்க சாமி கும்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே கிடையாதுங்க. கும்பிட்றஞ்சாமி அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். சாமி இருக்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமான கடவுளா இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, சாமி கிடையவே கிடையாது அப்படின்லாம் தந்தை பெரியார் சொல்ல கிடையாதுங்க. அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு நினைத்தவர் தந்தை பெரியார். அதை நிறைவேற்றியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். ஆக மொத்தம் திமுக கடவுளுக்கு எதிரான கட்சி கிடையாது அப்படிங்கிறத மக்களாகிய நாம தெரிஞ்சுக்கணுங்க. இன்னும் சொல்ல போனா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இப்போ நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்களினுடைய நம்பிக்கையை என்றென்றும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழரினுடைய பெருமையை உலகறிய செய்யறதுக்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கீழடியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த காவிகளினுடைய காலடியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் போய் விழுந்து கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் தமிழ் இனத்திற்கே ஒரு இழுக்கு அப்படின்னு தாங்க நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த முருகன் மாநாட்டுல தந்தை பெரியாரை பத்தி அவதூறா பேசுறாங்க. இந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எதுவுமே பேசாம அந்த கூட்டத்துல உட்கார்ந்து அவங்க சொல்றத அமைதியா கேட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் கூட யோசிக்காம அடமானம் வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்க தமிழச்சியாக நான் சொல்றேன். தயவு செஞ்சு தமிழ் மக்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்கும் அடிமைலாம் கிடையாதுங்க. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அங்கே அவனுக்குன்னு ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பிஜேபி இந்த ஒன்றிய அரசோடு சேர்த்து கைகோத்து பயணத்தை தொடருவதற்காக காத்திருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசையும் சரி, அவர்களோடு சேர்ந்து திமுகவை எதிர்க்க அழிக்க நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நாமெல்லாம் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. மக்களாகிய நாம் தெளிவாக இருந்தா மட்டும்தான் எத்தனை பேர் எத்தனை கடவுளை வைத்து நாம் ஆட்சி அவங்க நம்ம கிட்ட எத்தனை கடவுளை வச்சு அரசியல் செஞ்சாலும் அதையெல்லாம் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் நாம் தமிழகத்தில் சேர்ந்த வீர தமிழச்சி வீர தமிழர்கள் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.